அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட பாலிட்டி பேப்பர் நம்பர் 3ல பார்க்குறோம். 2022 கேட்ட கொஸ்டின். ஏற்கனவே 23 கேள்வி பார்த்துருக்குறோம். இது 24வது கேள்வி. ஸோ கொஸ்டின் பாருங்க. த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1990. ஸ்பெல் அவுட் த விஷன் அண்ட் மிஷன் ஆஃப் த கவுன்சில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநிலங்களுக்கு இடையான கவுன்சிலில் 1990 நிறுவப்பட்டது. அதோடைய நோக்கம் மற்றும் செயல்பாடுகளை வெளிக்கொணர்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக விஷன் அப்படின்னா என்ன, மிஷன்னா என்ன அப்படின்னு தெரியணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது நமக்கு வந்து தேவை கிடையாது. இந்த சும்மா ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இன்டர்ஸ்டேட் கவுன்சில் 1990 நிறுவிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு அது தேவை கிடையாது. கொஸ்டின் என்னன்னா, ஸ்பெல் அவுட் த விஷன் அண்ட் மிஷன் ஆஃப் த கவுன்சில். 10 மார்க் கொஸ்டின். விஷன் அப்படிங்கிறது என்ன, மிஷன் அப்படின்னா என்னன்னு நல்லா தெரிஞ்சுட்டு இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும். தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கம் செயல்பாடுகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம தொடங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏழை குழந்தைகளுடைய கல்விக்காக ஒரு ட்ரஸ்ட் தொடங்குறோம் அப்படின்னா, இந்த ட்ரஸ்ட்டுக்குன்னு ஒரு விஷன் இருக்கும். என்ன விஷன் அப்படின்னா, கல்வி கற்காத ஏழை குழந்தைகளே நாட்டில் இருக்கக்கூடாது. இதான் விஷன். அப்போ மிஷன் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அந்த குழந்தைகளுடைய ஆதரவற்ற குழந்தைகளை கண்டுபிடிக்க போறோம். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க போறோம், வேலை வாய்ப்பையும் கொடுக்க போறோம், அகாமடேட் பண்ண போறோம், அவங்கள வந்து சமுதாயத்தை நல்ல நிலைக்கு உயர்த்துறோம். இதெல்லாம் வந்து மிஷன். அப்போ விஷன்ங்கிறது ஒரு காமனா, ஒரு தொலைதூரமாக இந்த இன்ஸ்டிடியூட் தொடங்கப்பட்டதுக்கான நோக்கம்னு ஒன்று இருக்கும். இதை ஏன் நம்ம தொடங்குறோம் அப்படிங்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமினே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த நிறுவனத்துடைய விஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரை அரசு பணிக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுவும் ஓரளவுக்கு அடிப்படை நிலைக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களை, பெரும்பான்மையான மாணவர்களை நம்ம வந்து அரசு பணிக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கணும். இதுதான் விஷன். இப்போ மிஷன் என்ன பண்றோம், அதுக்காக என்ன செய்யறோம், அதுக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம், ஆன்லைன் கிளாஸஸ் கொண்டு போறோம், யூடியூப்ல கிளாஸஸ் கொண்டுட்டு போறோம், யார் யாரெல்லாம் வந்து அப்ரோச் பண்ண முடியாத அளவுக்கு தொலைதூரத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்றோம். இதெல்லாம் மிஷன். இப்போ விஷன் அப்படிங்கிறது இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டதுக்கான நோக்கம், அதான் விஷன். மிஷன்ங்கிறது என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து ஒரு மாடல் ஆன்சர்ஸ் வந்து நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த ஆன்சர்ஸை நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சில், ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறத பத்தி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே எழுதிட்டேன். இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1990. ஸ்பெல் அவுட். ஸ்பெல் அவுட் அப்படின்னா வெளிக்கொணர்க, இல்லைன்னா எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்ற மீனிங் இருக்கு. ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னா என்ன அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஸோ த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1990 அவங்க சொல்லியிருக்காங்க. பை த பிரசிடென்ட் ஆர்டர் அண்டர் ஆர்டிகிள் 263. இது நமக்கு தெரியுங்கிறனால அதையும் சேர்த்து சொல்றோம். கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குன்னு 263 ஆர்டிகிள் எஸ்டாப்ளிஷிங் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் இருக்கு. ஸோ அதை உருவாக்குறோம். ஃபாலோயிங் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் சர்க்காரியா கமிஷன் 1983. இட் சர்வ்ஸ் அஸ் அ ரெக்கமெண்டிங் பாடி பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் அமாங் ஸ்டேட்ஸ். ஸோ ரெக்கமெண்டிங் பாடி, ஸோ மத்திய அரசுகளுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையில ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்காக ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்காக அமைக்கப்பட்டிருக்க ஒரு பாடியை தான் உங்களுக்கு சென்ட்ரல் ஸ்டேட் அல்லது இன்டர் ஸ்டேட் கவுன்சில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறது மாநிலங்களுக்கு இடையேயான குழுக்கள் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் விஷன். முதல்ல எதுக்காக இந்த ஸ்டேட் கவுன்சிலை உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹார்மோனியஸ் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். அதாவது நம்ம நாட்டில் வந்து 28 மாநிலங்கள் இருக்கு. இந்த மாநிலங்களுக்கு இடையே வந்து ஒரு ஸ்மூத்தான ஃபங்க்ஷனிங் இருக்கணும். ரெண்டாவது, மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுகளுக்கும் இடையே ஒரு ஸ்மூத்தான ஃபங்க்ஷனிங் இருக்கணும். இதை உறுதி செய்யணும். இதுக்கு முன்னாடி ஒரே சண்டையும் சச்சரவுகளுமா இருக்கு மத்திய அரசு மாநில அரசுகளுக்கோ, மாநிலத்துக்கு பக்கத்து மாநிலத்துக்கோ. தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் தண்ணி பிரச்சனை, தமிழ்நாடு கேரளாவுக்கும் பிரச்சனை. இது நம்ம மாநிலங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. எல்லா மாநிலங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை பக்கத்தில் உள்ள மாநிலம் கூட இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு நார்த் ஈஸ்ட்லாம் போயிட்டீங்கன்னா பழங்குடியினர் பிரச்சனை, எல்லை பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை, அணை கட்டுதல் பிரச்சனைன்ட்டு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நாடு நம்ம வந்து 28 மாநிலமும் ஒற்றுமையா இருந்தாதான் வலிமையான நாட்டை உருவாக்க முடியும். அப்போ ஹார்மோனியஸான சென்டர் ஸ்டேட் அண்ட் இன்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை ப்ரொமோட் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் அண்ட் பார்ட்டிசிபேட்டரி கவர்னன்ஸ், அதாவது எல்லாரையும் உள்ளடக்கிய அரசை உருவாக்கணும். நிர்வாகம் அப்படிங்கும் போதுல அதுல பெரிய மேஜரான மாநிலங்கள் மட்டும்தான் இன்வால்வ் ஆகுறாங்க. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ். சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைக்கிறதுக்கே ஒரு 7 மாநிலங்கள் தான் இன்ஃப்ளூயன்ஷியலான மாநிலங்களாக இருக்காங்க. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார், தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், ஒரு சில மாநிலங்கள். இந்த மாநிலங்களை யாரெல்லாம் கவர் பண்றாங்களோ அவங்க என்ன பண்ணிடலாம், மத்திய அரசு அமைச்சிட்டு போக முடியுது. இப்போ அப்படி இல்லாம எல்லாரையும் உள்ள கொண்டுட்டு வரணும். அதான் அதோட நோக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்.
நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃபெடரல் கிடையாது. பட் இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் மாதிரியே ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கோம். ஒரு மத்திய அரசு, கீழ பார்த்தீங்கன்னா நெறைய மாநில அரசு. அப்ப எல்லா மாநிலங்களுக்கும் அங்க ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். ஸோ இத தான் என்ன செய்றோம் அப்டின்னா, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர ஸ்ட்ரெங்தன் பண்றோம். த்ரூ கான்சென்சஸ் பேஸ்டு டெசிஷன் மேக்கிங். கான்சென்சஸ் அப்டின்னா ஒருமித்த கருத்து. இப்ப மத்திய அரசு ஒரு கொள்கையை கொண்டு வராங்கன்னா, எல்லா மாநிலங்களுமே ஏத்துக்கிட மாட்டிக்காங்க. இப்போ மொழிக் கொள்கையை கொண்டு வந்தாங்கன்னா, நம்ம தமிழ்நாடு எதிர்க்குது, ஆந்திரா எதிர்க்குது, கேரளா எதிர்க்கிறாங்க, ஒரு சில மாநிலங்கள் எதிர்க்கிறாங்க. மத்திய அரசு ஒரு திட்டத்த கொண்டு வந்தாங்கன்னா, சில மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால் எதிர்க்குது, மத்திய பிரதேஷ் எதிர்க்குது. இப்படி ஒருத்தர் எதிர்த்து, ஒருத்தர் ஆதரவு குடுத்து அப்படி இயங்காம, பொதுவா என்ன சொல்றாங்க, கான்சென்சஸ் பேஸ்டு டிசிஷன் மேக்கிங்கிறாங்க. ஒருமித்த கருத்துக்களை உருவாக்கி முடிவெடுக்கிறதுல முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கணுங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, கொலாபரேட்டிவ் பாலிசி மேக்கிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். எல்லாரையும் உள்ளடக்கி ஒரு பாலிசி மேக்கிங். ஒரு ஒரு பெரிய ஒரு திட்டத்த வந்து கொண்டு வரப் போறோம். ஒரு பெரிய ஒரு கொள்கையை உருவாக்க போறோம் அப்படின்னா, எல்லா மாநிலத்தையும் உள்ள கருத்துக்கள கேட்டு, அதன் மூலமாக உருவாக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்டர் ஸ்டேட் கவுன்சில் உருவாக்கப்பட்டதுக்கான நோக்கங்கள். விஷன்னு சொல்லக்கூடியது. இதுக்காக தான் உருவாக்கியிருக்காங்க. ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அப்புறம் எல்லாரையும் இன்க்ளூசிவ் பண்ணணும். கொலாபரேட்டிவான பாலிசி மேக்கிங் இருக்கணும். ஹார்மோனியஸான சென்டர் ஸ்டேட் அண்ட் இன்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் இருக்கணுங்கிறது தான் இதோடைய நோக்கம். இப்ப மிஷன் இதுக்காக என்னெல்லாம் செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மிஷன் ஆஃப் தி இன்டர் ஸ்டேட் கவுன்சில்ல ஃபெசிலிட்டேட் கோஆர்டினேஷன். எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மீட்டிங் நடத்துறாங்க. எஸ்பெஷலி மேட்டர்ஸ் இன் த கன்கரண்ட் லிஸ்ட். ஒரு பொதுப்பட்டியல் உள்ள விவகாரங்கள்ல ஏதாவது சட்டம் இயற்றும் முன்னோ, இல்ல அந்த மாதிரி செயல்பாடுகள் செய்யும் பொழுதோ, அந்த மாநிலங்கள கன்சல்ட் பண்றாங்க. ஸோ அட்ரஸ் தி இஷ்யூ ஆஃப் காமன் இன்ட்ரெஸ்ட் அமாங் ஸ்டேட்ஸ். மாநிலங்களுக்கு இடையில உள்ள பொதுவான பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்கோ, அதெல்லாம் சரி செய்யறதுக்கு முயற்சி செய்றாங்க. 2 கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன்னு சொல்றோம். ஸோ கான்ஃப்ளிக்ட்னா முரண்பாடுகள தீர்க்கிறதுக்கு என்னென்ன தீர்வு காண்றாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த டிஸ்பியூட்ஸ சால்வ் பண்றதுக்கான மெக்கானிசத்த என்ன பண்றாங்கன்னா, புரொவைட் பண்றாங்க. சர்வ்ஸ் அஸ் அ ஃபாரம் ஆஃப் டெலிபரேஷன். ஸோ பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான ஒரு முகமையாக இவங்க செயல்படுறாங்க. எப்படி போய் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க? இப்ப தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ்க்கு ஒரு சண்டை இருக்குன்னா, எங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க? அப்ப இந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சில்னு ஒண்ணு வந்தா தான், இந்த இடத்துல ஒரு டெலிபரேஷன் அப்படிங்கிறத அவங்களால பண்ண முடியுது. ஒரு பேச்சுவார்த்தை பண்ணுவதற்கான ஒரு மேடையாக மாறுகிறது. 2வது மானிட்டரிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ டெசிஷன் மேக்கிங் எடுத்தாச்சு. இத 2 மாநிலங்களும் பின்பற்றுறாங்களான்னு பார்க்கணும். நம்ம முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக முடிவெடுக்கிறது மட்டும் இல்லாம, முடிவெடுத்துட்டு அத பின்பற்றுறாங்களா? சரியா போயிட்டு இருக்குதா? என்ஷூர் பண்ணணும். அப்போ ட்ராக் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் டெசிஷன், அக்கவுண்டபிலிட்டி த்ரூ ஸ்டாண்டிங் கமிட்டீஸ். ஸோ இதுக்காக நிறைய நிலைக்குழுக்களை அமைச்சு, அதன் மூலமா என்ன செய்யணும்? த்ரோவட்டா என்ன பண்ணணும்? ரிவ்யூ பண்ணணும். ஸோ ரிவ்யூங் த ஃபெடரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ ஃபெடரல் அரேஞ்ச்மெண்ட்னா கூட்டாட்சிக்காக உருவாக்கப்பட்டிருக்க பல்வேறு அம்சங்கள் சரியாக இயங்குகிறதா என்பதையெல்லாம் பார்க்கறது தான் இதோட முக்கியத்துவமாக இருக்கு. 10 மார்க் கொஸ்டின்ங்கிறனால இவ்வளவுதான் எழுத முடியும். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ரிமைன்ஸ் a crucial forum of cooperative federalism and effectively address the emerging challenges அப்படிங்கிறோம். ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் உருவாகக்கூடிய புது புது செயல்பாடு, புது புது விதமான பிரச்சனைகளை எல்லாத்தையுமே சால்வ் பண்றதுக்கு மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை குறைச்சி மாநிலங்களை ஒரே இந்திய அரசுடைய ஒரு உறுப்பாக மாற்றுவதற்கு இவங்க ஒரு குரூஷியல் ஃபாரமா இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க என்ன செய்யறாங்க? ஊக்குவிக்கிறாங்க. ஸோ மிஷன் வேற, விஷன் வேற. இதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். மிஷன் அப்படிங்கிறது இது ஏன் உருவாக்குனாங்க? அதுதான் சொன்னேன் நான். மிஷன்ங்கிறது ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப்காக உருவாக்குனாங்க. ஸோ இன்க்ளூசிவ் பார்ட்டிசிபேட்டரி கவர்னன்ஸ்க்காக உருவாக்குனாங்க. ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். கொலாபரேட்டிவான பாலிசி மேக்கிங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கு. என்ன செய்யறாங்க? ஸோ மானிட்டரிங் பண்றாங்க, கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க செய்யறாங்க. ஸோ தேங்க்யூ. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் கூட. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.